பிக் பாஸ் சீசன் 9 ஸோ எபிசோட் 23. ஸோ இந்த எபிசோட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் வருது. அதுவுமா கேப்டன்சி டாஸ்கில் வந்து பிரவீன் ஜெயிக்கிறாரு. ஸோ 3 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல நின்று யார் கால் கீழே வைக்கிறாங்க வைக்காமல் இருக்காங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் போச்சு. அதில் கேப்டன்சி டாஸ்கில் வந்து பிரவீன் வின் ஆகுறாரு. ஸோ பிரவீன் வின் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு பர்சனலாக ஃபீல் வந்து ரொம்ப ஓவராக கொஞ்சம் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, ஃப்ராங்காக சொல்லணும்னா. ஏன்னா இது வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடச்சோன்னா அப்படி பண்ணுறாரு. பட் ஆனால் இவர் கேரக்டர் இப்படி தானா, நம்மளுக்கு தான் தெரியாமல் இருக்கா, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாரான்றது நம்மளுக்கு தெரியல. போக போக பார்க்கும்போது தான் தெரியும். பட் ஆனால் கொஞ்சம் ஓவராக போகிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி என்னது அந்த டாஸ்க் கொடுக்குற ஸ்டார்டிங்லேயே பார்வதிக்கும் கனிக்கும் பயங்கரமாக முட்டிச்சு. என்னன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டாஸ்க்காகவே எடுத்துக்க மாட்டாங்க. பர்சனலாகவே அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயே ஒரு கிளாஷ் இருக்குது. அந்த கிளாஷ் வந்து பயங்கரமாக பர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லலாம். ஒரு காரணம் தேடிக்கிட்டே இருக்காங்க சண்டை போடுறதுக்கு. அந்த மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாமல் பார்வதிக்கு இன்னொரு என்ன காண்டுனா கனி வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஆகிட்டாங்க அப்படின்றது ஒரு இன்னொரு கடுப்பு. ஸோ அந்த கடுப்பு எல்லாத்தையும் போட்டு உடச்ச மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. அது வந்து ரொம்ப கசமுசம். என்னடா இது எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, போர் அடிக்குது, கண்டென்ட்டுன்னு வேணிக்கிட்டே பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஸ்வாப் நடந்தது. அதே மாதிரி சுபிக்ஷா வந்து பிக் பாஸ்க்கும் பிக் பாஸில் வந்து கலையை வந்து சூப்பர் டீலக்ஸ்க்கும் வந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. இப்போது பிக் பாஸ் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் என்ன வச்சாருன்னா எல்லாருமே அவங்கவுங்க திங்ஸு எல்லாமே பேக் பண்ணி எனக்கு அனுப்பணும். அதாவது க்ளோத்ஸாக இருக்கட்டும், என்ன சொல் நெக்லஸ், செயின், ஏர் பேண்ட் எல்லாமே ஒன்று கூட உள்ள மேக்கப் கிட் எல்லாமே பேக்கப் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நான் ஒரு யூனிஃபார்ம் தருவேன், அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. ஸோ அது வந்து பயங்கர ஷாக்காகவே இருந்தது. இது என்னமோ ஒரு நியூ விஷயமா இருக்குது, என்னன்றது தெரியல. நெக்ஸ்ட்டு எப்படி மூவ் ஆகும், இவங்க மூஞ்சிங்கெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம், இது எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்றது வந்து நம்ம போக போக பார்க்கும்போது தான் தெரியும். அதாவது பார்வதி கிட்ட ஒரு ப்ளஸ் என்னன்னா எவ்வளோ பேர் அவங்க டேக்கிள் பண்ணாலுமே அவங்க வந்து ஈஸியாக அவங்க அகெயின்ஸ்டாக நின்று ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ பேர் தாக்குறதுக்கும் அவங்கள தான் காரணமாக இருப்பாங்க.